வணக்கம் விவசாய நண்பர்களே. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மரத்தில் வந்து பூச்சி நோய் கட்டுப்பாடு நுண்ணுயிர் மூலமாக எப்படி கட்டுப்படுது. ஏன்னா மிக முக்கியமான பயிருங்க. முக்கணிகளில் வந்து பலா வாழைன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து முக்கணிகளில் முதன்மையானது வந்து மாலை. இந்த மாலை வந்து நம்ம சாப்பிடக்கூடிய பொருள் இது. அதனால் வந்து முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மாமரத்தில் வந்து பூச்சி நோய் வந்துச்சுன்னா ஒரு மருந்து 2 மருந்து அடிப்பாங்க, அதோட வந்து கண்ட்ரோல் ஆயிரும். ஆனால் இப்போலாம் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா 7லேருந்து 8 மருந்து வரைக்கும் அடிக்கிறாங்க. அதனால் என்ன ஆகுனா வந்து பயிரில் வந்து அந்த பூச்சி நோயோட பழத்தில் வந்து பூச்சி மருந்துகளோட ரெசிடியூ இருக்குதுங்க. அதனால் வந்து ஏற்றுமதி ஆக முடியாமல் நிலை ஏற்படுது. உதாரணமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து சேலம் முக்கியமானதுங்க. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, அப்புறம் பார்த்திங்கன்னா சவுத்தில் பார்த்திங்கன்னா மதுரை, ராஜபாளையம், நத்தம் போன இடங்கள்லாம் வந்து இந்த பயிரிடுறாங்க அதிகமாக. அந்த மாவுக்கு வந்து நிறைய மருந்து இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பூ வர்றதுக்கு ஒரு மருந்து, பிஞ்சு பிடிக்கிறதுக்கு ஒரு மருந்து, காய் காய்க்கிறதுக்கு ஒரு மருந்து, பூ உதிராமல், இந்த மாதிரி நிறைய மருந்துகள் போகிறாங்க. நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, இவ்வளோ மருந்து போனாலும் நம்ம நுண்ணுயிர் மூலமாக வந்து எப்படி வந்து இந்த பூச்சி நோயெல்லாம் கட்டுப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம புழு எடுத்துக்குவோம். புழு வந்து மிக முக்கியமானதுங்க. புழுவில் என்னென்ன புழு வரும்னா, பெருசாக பார்த்தீங்கன்னா பச்சை புழு வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா காவடி புழு அப்படின்றது வருங்க. காவடி புழு. அதுக்கடுத்து ரோம புழு. இது வந்து மிக முக்கியமான புழு வந்து பச்சை புழு, காவடி புழு, ரோம புழு. இது என்னன்னா வந்து எப்போ இருக்குன்னா மரத்தில் வந்து பூ வைக்கும் பார்த்தீங்களா, அப்போ வந்து அந்த பூவோட மலர் கொத்து இருக்கு இல்லையா, மலர் கொத்துக்குள்ளே உள்ளே புகுந்து அந்த மலர் கொத்துக்குள்ள உள்ள கடித்து சாப்பிட்டு அந்த மொட்டை சாப்பிடும். மொட்டை வந்து நல்லா இனிப்பாக இருக்குன்னா அதை சாப்பிடுவோம்னால என்ன ஆகுனா பூ காய்ந்து அப்படியே வந்து உதிர்ந்து விடுது. ஏன்னா பூ தான் நமக்கு முக்கியங்க. எந்த அளவுக்கு பூ நிற்கிதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பிஞ்சு பிடிச்சி வந்து நம்ம மாம்பழம் அதிகமாக வரும். இப்போ அந்த புழு அதிகமாக இருக்கனால அது காஞ்சிடும். அப்போ வந்து இந்த புழுவை வந்து எப்படி நுண்ணுயிர் மூலம் கட்டுப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, தாமன் அப்படின்ற ஒரு பவுடர் இருக்குங்க. பவுடர் லிக்விடு. அதை வந்து 1 மில்லியிலேருந்து 2 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைனா தாமன்கிறது வந்து பிவேரியா பெசியானா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா என்னென்னா வந்து மகாஸ்திரா அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. மகாஸ்திரா அது வந்து 1லேருந்து 2 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு. ஏன்னா 1 லிட்டர் தண்ணிக்குன்னா நம்ம வந்து 500 லிட்டரு 1000 லிட்டரு அப்படி யூஸ் பண்ணுவோம். அப்போ 1 லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் வந்து டோஸ் போட்டிங்கன்னா 1 கிராம் அளவுக்கு போட்டிங்கன்னா அது நல்லா வந்து நல்லா படுற மாதிரி அடிச்சிங்கன்னா அந்த காவடி புழு இந்த புழுவெலாம் வந்து சாகிறதுக்கு வந்து உறுதுணையாக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாறு உறிஞ்சும் பூச்சி. ரெண்டாவது மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா புழுவுக்கு அடுத்து சாறு உறிஞ்சும் பூச்சி. சாறு உறிஞ்சும் பூச்சியில் எதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏஃபிடு, லீஃப் ஆப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அஸ்வினி ஏஃபிட், அப்புறம் வந்து தத்துப்பூச்சி லீஃப் ஆப்பர், வெள்ளை ஒயிட் ஃப்ளை, அப்புறம் வந்து மாவு பூச்சி மீலிபக். இதுதான் வந்து சாரை உறிஞ்சி கூடிய பூச்சிகள். இந்த வந்து பூ கொத்து இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த அஸ்வினி வந்து உட்காந்து சாரை உறிஞ்சும். அதனால் தேன் மாதிரி வடியும். இதை வந்து தேன் நோய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக நோய் கிடையாது. இந்த அஸ்வினி சாரை உறிஞ்சுறனால அந்த அஸ்வினியோட உடம்பு, அந்த பூச்சி இருக்குல்ல, பூச்சி உடம்புல வந்து ஒரு ஸ்வீட் திரவம் வந்து செக்ரீட் பண்ணுங்க. சாப்பிடு அந்த ஸ்வீட் திரவம் தான் மேலேருந்து கீழே உள்ள இலையில படியுது, இலையில விழுகுது. இலையில விழும்போது தூரத்துலேருந்து பார்த்தா பளபளப்பாக முணுமுணுப்பாக தெரியும். அப்படி இருந்துச்சுனாவே வந்து அஸ்வினி பூச்சியோட தாக்குதல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து சூட்டி மோல்டு ஃபங்கல். இது வந்து இதுக்கப்புறம் அது நோயாக உருவாகி அந்த இலையே பார்த்தீங்கன்னா கருப்பு படித்து போயிருக்கும். இலை வந்து மேலே ஃபுல்லாக கருப்பு அடிச்சிருக்கும். இதனால தான் காரணம். இந்த அஸ்வினி பூச்சி சாரை உறிஞ்சி அதில் இருக்கிற வந்து ஸ்வீட் திரவம் வந்து இலையில பட்டு அது வந்து கொஞ்ச நாள் 10 நாள் கழித்து வந்து அது அப்படியே கருப்பாக படிஞ்சிடும். அப்போ இந்த அஸ்வினியை வந்து கட்டுப்படுத்துறது மிக முக்கியமானதாகும். அந்த சாறு உறிஞ்சும் பூச்சி அஸ்வினி, தத்துப்பூச்சி, வெள்ளை அதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்குமே உயிரியல் முறையில் வந்து ப்ராடக்ட் இருக்குங்க. அது வந்து வருணாஸ்திரா அப்படின்பாங்க. வருணாஸ்திரா இது வந்து 1லேருந்து 2 மில்லிங்க 1 லிட்டர் தண்ணிக்கு. அதோட வந்து வைப் அவுட் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குங்க, அதையும் சேர்த்துக்கலாம். அதிகமாக இருந்துச்சுன்னா, கம்மியாக இருந்துச்சுன்னா வர்ணாஸ்திரம் மட்டும் போதும். அதிகமாக இருந்துச்சுன்னா வைப் அவுட்டும் 1 மில்லி சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு நீங்கள் நல்லா இலையில ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த அஸ்வினி, தத்துப்பூச்சி இதோட மேலே வினைபுரிந்து அது அப்படியே வந்து அந்த பூச்சி காஞ்சி உறிஞ்சி செத்து போயிருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3வது வந்து நோய்.
இப்போ வந்து புழு பார்த்தாச்சு, இது பார்த்தாச்சு. நோய் வந்து மிக முக்கியமான தாக்குது. இப்போ வந்து காய் கொஞ்சம் பெருசாக ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, மார்பிள் ஸ்டேஜ் வந்து பெருசாச்சுன்னா புள்ளி புள்ளியாக விழுவும். காயில் வந்து கருப்பு புள்ளி விழுவுங்க, கருப்பு புள்ளி. இது முக்கியமானது. இதை வந்து கொலிட்டோட்ரைக்கம் அப்படின்ற ஒரு ஃபங்கல் பூஞ்சானம் உருவாக்குது. இதை வந்து ஆந்த்ரக்னோஸ் நோய்பாங்க. ஆந்த்ரக்னோஸ் நோய் அப்படின்னா பறவை கண் நோய் அப்படிம்பாங்க. அதாவது இப்படி பறவையோட கண் மாதிரி வெளியில் கருப்பாக இருக்குங்க, உள்ளே இருக்கும். அதாவது பறவை கண் நோய் அப்படிம்பாங்க. இதுக்கு இந்த நோய் மிக முக்கியமானது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பவுடர் மில்டியூ, டவுனி மில்டியூன்றத சாம்பல் நோய் வரும். அடிச்சாம்பல் நோய், மேல் சாம்பல் நோய்பாங்க. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நுண்ணீர் முறையில் வந்து பேக்டிவிப் அப்படின்னு இருக்குங்க. பேக்டிவிப் அப்படின்றது 1 மில்லியிலேருந்து 2 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்குங்க. அதோட சேர்த்து வந்து மில்டவுன் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. மில்டவுன் இது வந்து 1 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு. இது ரெண்டையும் கலந்துக்கிறணும். இதுக்கு நோயை பொறுத்த வரைக்கும் பேக்டிவிப்பு, மில்டவுன். பேக்டிவிப்புங்கிறது சூடோமோனாஸுங்க, மில்டவுனுங்கிறது பேசிலஸ் சப்டிலஸ். இது ரெண்டையும் வந்து ஒரு மில்லி கலந்துட்டு நீங்கள் வந்து டேங்க்கில் ஊற்றி அடிக்கும்போது என்னென்னா வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து நோய் தாக்குதல் வந்து குறையும். ஏன்னா நிறையா கெமிக்கல் அடித்து இப்போ வந்து நம்ம கட்டுப்படுத்தி முடிய மாட்டேங்குது. அதனால் வந்து நீங்கள் 6 மருந்து 7 மருந்து கெமிக்கல் எடுக்கும்போது 1 டோஸ் 2 டோஸ் ஒரு விட்டு இந்த மாதிரி நுண்ணுயிர் முறையில் அடிக்கும்போது என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் 8 மருந்து 10 மருந்து அடிக்கிறீங்கன்னா நீங்கள் அது 4 மருந்தாக குறைச்சிக்கலாங்க. ஏன்னா இது கொடுக்குறனால என்னன்னா பூச்சியோட எதிர்ப்பு சக்தியை பிரேக் பண்ணி பூச்சிகள்லாம் சாகுது. இன்னொன்று வந்து தெளிப்புகளின் எண்ணிக்கையை குறைக்கலாம். இன்னொன்று வந்து செலவு குறையும். இப்போ வந்து அதிகமான நம்ம காஸ்ட்லியான கெமிக்கலை யூஸ் பண்ணுறதுனால வந்து நமக்கு உற்பத்தி செலவு வந்து மிக அதிகமாகிறது. இதை நுண்ணுயிர் முறை உற்பத்தி பண்ணும்போது உற்பத்தி செலவு வந்து உங்களுக்கு குறைக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இது உண்ணும் பொருள். அதனால் வந்து அதிகமான வந்து உங்களுக்கு வந்து பழம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பழம் வந்து சுவை வந்து இனிப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து மகசூல் வந்து அதிகமாக இருக்கோட உங்களுக்கு விலையும் வந்து மார்க்கெட்டில் வந்து உங்கள் பழத்துக்கு வந்து மிக அதிகமான விலையாகும். என்ன தான் கெமிக்கல் அடித்து அந்த பழத்தை நீங்கள் என்ன தான் சாப்பிட்டாலும் அதில் உள்ள சுவையும் இந்த 2 மருந்து 3 டோஸ் வந்து நீங்கள் இந்த நுண்ணுயிர் முறையை உபயோகப்படுத்தி அதில் வர்ற சுவைக்கும் வித்தியாசமாக இருக்குங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டானிக், அதாவது வந்து இயற்கையான உள்ள பயிர் வளர்ச்சி ஊக்கிங்க. இது வந்து 5G அப்படின்னு நம்ம இதில் இருக்குங்க. இது வந்து மிக முக்கியமான பயிற்சி வளர்ச்சி ஊக்கி. இதுவும் வந்து இயற்கையான முறையில் இருந்ததுங்க, செயற்கை கிடையாது. ஹியூமிக்கு, அமினோ, சீவிடு, அது தவிர வந்து பல நேச்சுரல் ஹார்மோன்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து இந்த 5Gன்ற டானிக்கு. இதை வந்து நீங்கள் 1/2 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு உபயோகப்படுத்தா என்னென்னா நல்லா பூ வந்து பூக்குங்க. பூ எடுக்காததுக்கு நல்லா பூக்கும். பூ நிறையா வச்சுக்கோங்களேன், பூ உதிர்றதை தடுக்கும். ஏன்னா வந்து இந்த காம்புக்கும் பூவுக்கும் இடையில இந்த காம்பு இருக்குல்ல, பூ காம்பை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணால் பூ காம்பை வந்து வலிமையாக்கும். பூ காம்பை வலிமையாக்கினாவே பூ உதிர்வது வந்து தடுக்கப்படுங்க. இன்னொன்று வந்து பிஞ்சு பிடிச்சி வச்சுங்களேன், இந்த மார்பிள் ஸ்டேஜில் அடிக்கும்போது இந்த பூவோட அந்த பிஞ்சோட தண்டு இருக்கு இல்லையா, அந்த தண்டை வந்து வலிமையாக்கி கொடுக்கும். அப்புறம் வந்து இதை வந்து அளவு சைஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் வந்து இந்த டானிக்கை வந்து நீங்கள் எப்போ அடிக்கும்போது வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு 1/2 மில்லியிலேருந்து 1 மில்லி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பூ உதிராது, பிஞ்சு உதிராது, நல்ல சைனிங்காக வரும், நல்ல மகசூல் அதிகமாக வரும். அதனால் அன்பான விவசாய பெருமக்களே, நீங்கள் என்ன கெமிக்கல் மருந்தும் பூச்சி மருந்து நோய் மருந்து கெமிக்கல் யூஸ் பண்ணுறதோட 1 டோஸு 2 டோஸு இந்த இயற்கை முறையில் நுண்ணுயிர்களை உபயோகப்படுத்தி நீங்கள் மாவுக்கு பயன்படுத்தினீங்கன்னா உங்களோட கெமிக்கலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பணத்தோட அளவு குறையும், பூச்சிகளோட தாக்குதல் குறையும். லேசான மருந்து, கம்மியான செலவில் மருந்து அடித்தா கூட ஈஸியாக வந்து கண்ட்ரோல் ஆகி உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் தோட்டத்தில் விளையக்கூடிய பழம் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். அதுக்குன்னு ஒரு தனி விலை கிடைக்கும். எனவே அன்பான விவசாய பெருமக்களே, இந்த நுண்ணுயிர் பாதுகாப்பு முறையை பயன்படுத்தி உங்கள் தோப்பில் வந்து பூச்சி நோயை கட்டுப்படுத்தி அதிக மகசூல் எடுக்கணும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.